வணக்கம் உலகத்தமிழ் மக்களே. இன்றைக்கி முருங்கைக்கீரை சூப்பு தான் வைக்க போகிறோம். இதில் கால்சியம், இரும்புச்சத்து எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால வாரத்தில் 3 முறையாவது இந்த முருங்கைக்கீரை சூப்பை எடுத்துக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு பெரிய தக்காளி அதையும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு 1 பாதியமாக உடைச்சிட்டு போடுங்க. இதில் நம்ம 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதை அப்படியே அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதித்து வருது. இந்த சமயத்தில் நம்ம உருவி நல்லா அலசி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். முருங்கைக்கீரை நல்லா வெந்து அந்த சாறு நல்லா இறங்கணும். தண்ணி பாதி அளவு சுண்டி முருங்கைக்கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வேறு ஒரு பவுலில் வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். இந்த வடிகட்டி எடுத்ததை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். சூடாக போட்டுறாதீங்க, தெரிச்சிடும். இது கூடவே நம்ம வடிகட்டி வச்சுருக்க சூப்லேயே கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கலாம். வேக வச்ச பாத்திரத்துலேயே நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு வடிகட்டி வச்சு அரைச்ச பேஸ்ட்டை வடிச்சிக்கலாம். ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலக்கி நல்லா சூப்பை வடிகட்டிக்கலாம். இந்த சூப் குடிக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் கூட நைஸாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் வேணும்னா. மிக்ஸி ஜாரில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க சூப்பையே கொஞ்சம் ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. கரண்டியால் நல்லா அழுத்தம் கொடுத்து சூப்பை வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ மீதி இருக்க சூப்பையும் அதிலே ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இந்த சூப்பில் உப்பு, பெப்பர் போட்டு கொத்தமல்லி தூவி அப்படியேவும் குடிக்கலாம். இப்போ இது நான் கொஞ்சம் திக்காக வரணுன்றதுனால ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கலந்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்ததும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி லைட்டாக திக்காக இருக்கும். முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க கூட இந்த சூப்பை சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. கோல்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லது. ஒரு வாரத்தில் ஒரு 3 முறையாவது இதை எடுத்துக்கோங்க. பெப்பர் கொஞ்சம் போட்டு, சால்ட் உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி மேலே தூவி சூடாக குடிக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.